உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜனநாயகன் படம் ஜோசப் விஜயுடைய கடைசி படம்னு அவரே சொல்லியிருக்கிறார். அந்த படத்தினுடைய சேட்டலைட் உரிமை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? அந்த படத்தினுடைய சேட்டலைட் உரிமை சன் டிவி, திமுகவினுடைய குடும்பம், அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. வெளியே தான் திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டிங்கிறாரு ஜோசப் விஜய். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அனுப்போம். இப்ப கூட பாருங்க, இந்த ஜோசப் விஜய் அவருடைய அந்த ஜனநாயகன் படம், அந்த படத்தை மலேசியால போய் அதனுடைய வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழா பண்ணாங்க. அதுல மிகப்பெரிய லாபம். அங்க அந்த விழாவை நடத்தினது யாரு தெரியுங்களா? மலேசியால பல்வேறு ஊழல் வழக்கிலே தண்டிக்கப்பட்ட ஒரு மாஃபியா. அவர் தான் அந்த விழாவை எடுத்து நடத்துறாரு. அந்த விழால கூட நீங்க பாத்தீங்கன்னா பின்னணியில திமுகவை சார்ந்த சினிமா தொழில் சம்பந்தப்பட்டவங்க ஜோசப் விஜய்க்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. வெளிவேஷம் தான் இது, புரியுதுங்களா? உள்ள திமுக தான் இவருக்கு எழுதியே கொடுக்குது. ஜோசப் விஜய்க்கு திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி, இந்த வசனம் எல்லாம் எழுதி கொடுக்கறது பூரா திமுக காரங்க தான் எழுதி கொடுக்குறாங்க. நான் நேரடியா சொல்றேன், ஆதவ அர்ஜுனா எங்கிருந்து வந்தாரு? திமுகவுக்கு தேர்தல் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் இப்போ தாவேகாவுக்கு வேலை செய்யறாரு. இன்னைக்கு மார்டின் குடும்பத்தார், அவங்க கலைஞர் கருணாநிதி ஐயா அவர் கதவசனம் எழுதின படத்தையே தயாரிச்சவங்க. அவங்க இன்னைக்கு நம்முடைய ஜோசப் விஜய்க்கு பின்னணியில் இருக்கிறாங்க. திமுக தாங்க விஜய் இயக்குது, இது உலகத்துக்கே தெரியும். வெளியே அப்படி ஒரு செட்டப் அது, புரியுதுங்களா? இந்த ஜனநாயகன் படம் இது ஏதோ மத்திய அரசுனாலதான் இந்த படம் வெளியாகலைங்கிறான். ஜனநாயகன் அந்த திரைப்படத்தை எங்களை ரிலீஸ் பண்ண விடல, எங்களுக்கு தீபாவளி இல்ல, எங்களுக்கு பொங்கல் இல்ல, புரியுதுங்களா? என்னங்க அநியாயமா இருக்குது.